விடயங்களை டைவர்ட் பண்றதுக்கான வேலை தான் அர்ஜுனா ராமநாதன் செய்தோடு சிங்கள பத்திரிகைகளுக்கு விளையாட தவறுகளை வழங்கி இந்த சிங்கள பத்திரிகைகள் வருது என்னன்னா கையெட்டு வேற எடுக்கிற 3ஆம் தேதி எடுக்க போயிடும் அதுக்கு பெரும்பாலும் வாக்களை சேர்க்கணும் இப்படியான விடயங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் கேட்கிறது யார் எடுக்கிறபடி கேட்குது. இப்ப நாங்கள் கேட்கிறோம் எங்கெண்ட காணியை எங்களுக்கு வழங்கணும் சரிதானே. எங்கெண்ட மக்கள்கிட்ட காணியை மக்கள் அரசாங்கத்தின் கொள்கையை தானே மக்கள்கிட்ட காணியை மக்களுக்கு வழங்குறது தானே. கௌரவ கருத்தாளர்கள் கவனிப்பு போராடுறது அழைப்பு விடுத்தல் தொடர்பாக கையெழுத்து சட்டவிரோத ஏற கட்டவன காணி ஒழிப்பு தொடர்பாக தொடர்ச்சியான முறையில் பெற்று போராட்டத்தில் அடுத்த கட்டமாக வரைந்த 3/1/2026 அன்று மாபெரும் மக்கள் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றமை அறிந்தது. அந்த வகையில் சபை சார்பாக வல்விலக்கு பிரதேச எல்லைக்குட்பட்ட பொதுமக்கள் சங்கங்கள் தனியார் அமைப்புகள் ஏனைய சபைகளுக்கு இப்போராட்டத்தில் வலுசேர்க்கும் மூலமாக ஆதரவு வேண்டி அழைப்பு விடுத்து கௌரவ கருத்தாளர்களால் ஊடக சந்திப்பொன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரேதனை முன்வைக்கிறேன் என்று காரியம் போட்டுக்கிறேன். உண்மையில் என்னென்னா இந்த போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிற நிலப்பாடு இருக்கின்ற மக்கள் காணி மக்களுக்கு வழங்க வேண்டிய அரசாங்கத்திட்ட கொள்கை வளமான வாழ்க்கை வளமான நாடு வளமான வாழ்க்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் காணிகள் மக்கள் காணி மக்கள் வழங்கப்படும். அதற்காக எங்கெண்ட சபை என்ன மற்ற இடங்களை விட எங்கெண்ட இடத்துல இந்த பிரச்சனை இருக்கிற இடங்கள் ஆக நாங்கள் இந்த ஒரு அழைப்பு கொடுத்தன மூலம் 3ஆம் தேதி 8 மணிக்கு பங்கு பெற்றுவோம். அதுக்கான ஏற்பாட்டை 8 மணி தான் சரிதானே. இதுக்கான ஏற்பாடு உண்டு. ஆனா நான் சொல்றது ரயில அதை கொண்டு வர போய் மட்டும்தான் ஒரு ரயிலால 2 அடி சில ஏற்பாடுகளும் நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் தானே உங்களுக்கு வந்து தாங்க வரணும். இப்போ திருவோணமலையில் நடந்தவுடைய இதுதானே குழந்தை ஓட்டத்தை வச்சுட்டு இப்போதான் அதுக்கு சண்டை பிடிச்சி ஒரு 2 அடி சிலையண்டா கேகே சாந்திலே கொண்டு வைக்கிறேன். ஒரு 10 கிலோ வச்சுட்டு நாங்கள் வச்சுட்டோம் மகன் எடுத்தா வச்சதை எடுத்தா மகன் நல்லிணக்கம் அண்டெல்லாம் ஏற்படுது. இப்போ நாங்கள் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய கால ஏற்பாடு பேர் இருக்குதானே. முந்தைய நிலமா நீங்கள் நகர்ந்து சொன்னீங்க முந்தைய இப்படியான போராட்டத்தை செய்யறதை சீக்கிரம் மாட்டுத்தலைவை பண்பட வேலை கொண்டு போவாங்க. இப்ப அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்காங்க எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நாங்க செய்வோம். முக்கியமான விஷயம் என்னடா இந்த 3ஆம் தேதி போராட்டம் சம்பந்தமா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தவறான கருத்துக்களை சிங்கள ஊடகங்களுக்கு சொல்றேன். அதால மக்கள் மத்தியில் ஒரு பயம் உருவாகியிருக்கேன்டா அண்டு மக்களுக்கு ஒரு கலவரத்தை உருவாக்கி மக்களுக்கு அடியா கை மாறி பாரதமான பிரச்சனையை ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு மக்கள் அதே மாதிரி இந்த போராட்டம் உங்களை கொண்ட செயற்பாடுகள் கண்டிப்பா ஒரு தீர்மானமும் இருக்கும். இந்த விடயங்களை டைவர்ட் பண்றதுக்கான வேலை தான் அர்ஜுனா ராமநாதன் செய்தோடு சிங்கள பத்திரிகைகளுக்கு விளையாட தவறுகளை வழங்கி இந்த சிங்கள பத்திரிகைகள் வருது என்னன்னா கையெட்டு வேற எடுக்கிற 3ஆம் தேதி எடுக்க போயிடும் அதுக்கு பெரும்பாலும் வாக்களை சேர்க்கணும் இப்படியான விடயங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் கேட்கிறது யார் எடுக்கிறபடி கேட்குது. இப்ப நாங்கள் கேட்கிறோம் எங்கெண்ட காணியை எங்களுக்கு வழங்கணும் சரிதானே. எங்கெண்ட மக்கள்கிட்ட காணியை மக்கள் அரசாங்கத்தின் கொள்கையை தானே மக்கள்கிட்ட காணியை மக்களுக்கு வழங்குறது தானே. ஐயா வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கையில ஒன்று என்ன மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு வழங்கும். நாங்கள் விகாரி உழைக்கிறபடி கேட்கல. இவர் தேவையில்லாம அன்னைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அந்த விடயத்தை கலைக்க விடையில முன்னாங்க எங்கடா பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொண்டபுரம் அதை பற்றி கலைக்க அதை பற்றி கலைக்க விடையில அதை விட இன்னொரு ஆக்களை பிறந்து கட்டிக்கொண்டு அந்த சப்ஜெக்டை விளங்கப்படுத்த முடியாது போச்சு. எங்கடாரு ஏனண்டா இந்த அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்கலாம். 7ஆம் மாதம் 2ஆம் தேதி கலைக்க விடுங்க. 7ஆம் மாதம் 2ஆம் தேதி இப்படியான பிரச்சனை இருக்கிறபடியா 7ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒரு கேபினட் டீச்சர் வருது. என்ன இந்த 16 பேருக்குரிய காணி உரிமையாளர்கள் நாகாவியாளர்கள் உட்பட அவர்களுக்குரிய காணி இது சம்பந்தமான ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்று
செய்யப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கா 60 நாட்கள்ல இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றாலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த கமிட்டி அனுப்பப்பட்டது. அனுப்பினா பிறகு 60 நாட்கள் கடந்து 9ஆம் மாதம் முடிஞ்சிருக்கோம். ஆனா முடிஞ்சு திரும்ப நாங்கள் அமைச்சரவை அமைச்சர் செயலாளர் கடிதம் அனுப்பினார். அவர் குற்றச்சாட்டு அமைச்சர் இப்போ ஒரு 3 நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ஜனநாயக காணி வருவதற்கான ஏற்பாடு நடந்தது. ஆனால் அது தற்காலிகமா நான் அறிஞராவில் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கான். அந்த பிரதேசத்திலோட ஆடியது உருவாக்கப்பட்டு அந்த ஒப்பந்தமும் இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கான். இன்றைக்கு காணி உரிமையாளர்களோட ஒரு சந்திப்பு நடக்குது. ஆகவே அது சம்பந்தம் அந்த மக்கள் காணி மக்கள் வழங்கப்படுவாங்க. இந்த நேரத்தில் தான் சிங்கள பத்திரிகையில் அப்படி விளம்பரம் பெறுகிறார். எங்களுக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ், நீங்கள் இந்த காணி இப்படித்தான் இருக்குது பட விலையோட நீங்கள் சிங்கள பத்திரிகையில போட சொல்லப்பட்டது. ஆகவே அதுதான் நீங்க சபை அனுமதி தந்திருக்கீங்க. இந்த சிங்கள பத்திரிகையில நாங்கள் போட வேண்டியது வருகின்ற சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களே தெரியாது, சிங்கள மக்களே தெரியாமல் ஏன்னா எல்லாருக்கும் அந்த தெளிவா அந்த விடயமும் தெரியாமல் இங்கே இருக்கிற எங்களுக்கு கடவுளுக்கே தெரியாது அந்த விகார காணி என்ன என்னன்னு. அப்ப கடவுள் இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கே தெரியாமல் தெளிவில்லை. ஆக நாங்கள் இதை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு சபைக்கு. ஆக அதுக்கு தான் செய்யணும். அவை நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இது ஒரு ஆண்டு தேவையில்லாமல் சபையை திசை திருப்புற விஷயங்களை போகக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் திசை திருப்பண்ணாங்க. அவருக்கு கூட்டத்தில் அவருக்கு சம்பந்தமாக கழிப்போம். அதுக்கு தேவையில்லாத கதையில கலைக்கிறாங்க. நாங்கள் மாகாண சபையில இருக்கிற அதிகாரிகளை பறிக்கக்கூடாது. எங்களுடைய வைத்தியசாலை தெளிப்பட வைத்தியசாலை எங்க பிரதேசத்தான் இருக்கு. அந்த வைத்தியசாலை நாங்கள் என்ன சொல்றோம், கேன்சரை ஸ்பெஷலைசேஷன் ஹாஸ்பிட்டல் ஆகணும். கேன்சர் யூனிட் மட்டும் ஏன்னா அதுவும் இப்போ மத்திய அரசு தான் காசு வருது. யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு வர காசு தான் அங்க பயன்படுத்தப்படுது. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் காலம் தான் இங்கே டாக்டர் இருக்கு. ஆனால் மற்ற சிற்றூழியர்கள் ஏனியவர்கள் அந்த காணி கூட தெளிப்பட வைத்தியசாலை அயோக்கிய அந்த கேன்சர் யூனிட்டுக்காக வேண்டிப்படுத்த தனியாரால் வேண்டி கொடுக்கப்படலாம். அது கூட என்ன சரியான முறையில அரசு நிர்வாகத்துக்கு ஏற்ற வகையில் அந்த காணி மாற்றி அமைக்க முடியாது. அவை நாங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். இன்னும் அதிகாரங்கள் பறிக்கக்கூடாது. அதிகாரங்கள் மேல் 13வது இருபது உள்ளூராட்சி மன்றங்கள் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் பறிக்கலாம். இன்னும் மீள வழங்கணும் என்று மேல அதிகாரம் வழங்கலாம் மீள பறிக்கலாம். இப்ப இதுவே தான் கலைக்க வலிக்கிறவங்க அங்க புறப்படுறதால சரியான முறையில எங்களோட பிரதேச மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டாங்க நடத்தப்படுது. உண்மையா அப்படியான மக்களை தெரிந்து மக்கள் தான் யோசிக்கணும். இப்படியானவர்களை நாங்கள் தெரிந்து ஆக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை அப்படியான ஒரு சபையா இந்த சபையை பார்க்கக்கூடாது. அப்படியான நிதானிக்க ஒன்றுங்கள். ஆகவே நாங்கள் இந்த மக்களை அழைத்து 3வது இந்த போராட்டத்தை நாங்கள் செய்வோம். இதுதானே எதை கட்டி வச்சிருக்கோம் இதோட முடிப்பாங்க என்ன என்னோட தீர்மானம் எங்க வீதி கேட்க 100 வோல்டேஜில் 50 செட்டு 50 வோல்டேஜில் 100 வாங்குற சரி மீட்டிங்
விகாரை சட்டவிரோத விகாரை சம்பந்தமான காணி ஆக்கிரமிப்பு சம்பந்தம் மீறி கொண்டு கட்சியில் நடக்கிறது. அது காணி நான் காணி என்ன செய்திருக்கிறார்கள் சபை நடந்து அந்த 2 தீர்மானங்களையும் கௌரவ உறுப்பினர்கள் பிரதமராக தீர்மானம் நிறைவேற்றி நான் நம்பிக்கொள்ளும். டெவலப்மெண்ட் பேங்க் தெரியும் இல்லையா? அது தெரியாது ஒரு அட்மெண்ட் மாதிரி போட்டோம் இப்போதைக்கு ஓடுனா